மற்றும் மறு குடும்பத்தினருடைய திருப்படியாகவும் அமலட்சுமியை என்பதற்காக இறைவனை மறைத்து மேரி ஏஞ்சலின் லூடு வேதி இந்த அம்மனுக்காகவும் இந்த புனிதவரை ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்களுக்கு அனைவரோடும் இருப்பதாக. கடவுளிடம் நடக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். இந்த உலகத்தை வென்று ஜெயித்து வாழ்கின்ற ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக வாழ இந்த நாளை இறைவாழ்த்தை நாங்கள் நினைக்கிறது. கடவுளின் ஆவியான அபிஷேகம் ஒவ்வொருவரும் நடக்கும்படியாக இந்த உலகத்திற்குரிய தீமைகள், பாவங்கள், பலகீனங்களை வென்று இறைவனுக்கு சாட்சியாக வாழும்படியாக இந்த வேலையில் இறைவனை அருள் கேட்போம். இந்த புனித வழியாக இதை அருளை பெற்று செல்ல நாம் முயல்வோம். தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை மறந்துவிடுவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வாழ்ந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவையிட்டு ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்வியான புனிதமறியாத வானதூதர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளை உங்களில் நம் இறைவனாக எனக்காக வேண்டுமானாரே. எல்லாம் இறைவன் நம்மை இறக்க முடியும். நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டிற்கு அழைத்து செல்வாராக. இறைவாகும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான மொழியை எஞ்சினீரே. உம்மக்களின் உள்ளத்தில் மீன்வரை மொழி பெறுவதால் அவரது ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. உம்மோடு துயாவியாரின் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோம். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிப்போம். அன்பானவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாம் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போம் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாத கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோம். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும்.
இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாக இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இடத்திலும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் இடைமறிப்பட்டது. அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்க பெறுமாறு நாடு முழுவதும் மன்றப்படுவதாக. பல்லவி. ஆண்டவரை எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் என்னிடம் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவதாக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேர் பெற்றவன வாழ்த்துவதாக. பல்லவி. ஆண்டவரை எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்வார்கள். அனைவரும் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்ட விடுதலை அடைவது என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்லமை அவரை அவர் அவருடைய தொழுகை கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது நடக்கத்தின்படி கூறுகிறார். தொழுகை கொடுத்து சென்று வாசிக்க இருந்தார். எல்லைவாட்டினர் இசையாவின் சூழ்நிலை கொடுக்கப்பட்டது. அவரை பிரித்த போது கண்ட பகுதி இவ்வாறு எழுதியிருந்தது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்மொழி செய்ததால் இதற்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைய, பார்வையற்றோர் பார்வை பெற என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள்மலர் நாளினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சூட்டி ஏவல் விடுதலைவிட்டு அமர்ந்தார். தொழுகை குளத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தனர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைமுக வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகனல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதரர்களே, கடவுளிடமிருந்து பிறகு அனைத்தும் உலகில். இந்த உலகம் என்பது சாத்தானுக்குரிய உலகமாக இருக்கிறது. சாத்தான் அவனுடைய பிடிப்பை வைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். யோவான் செய்தி 17 வாசிக்கிறோம். இதோ உன் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீ இந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் இவர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அதிகம் உண்டு. காரணம் அவர்கள் இந்த உலகை சாராதவர்களாக இருக்கிறார்கள். ஆக நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை சாராதவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் 1 யோவான் 3 வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் மீதும் அதன் எதிர் மீது நீங்கள் பற்று வைக்காதீர்கள். உலகத்தின் மீது பற்று வைப்பது கடவுளை பகைப்பதற்கு சமம். ஆக இந்த உலகத்தோடு நாம் ஒட்டி உறவாடி வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு பகைப்பதாக. ஆனால் இந்த உலகம் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது? உலகோடு ஒட்டி ஒழுங்குகிறது. அப்படி என்றால் இந்த உலகம் போக்கிற போக்கிற உலகம் வாழ்கிற வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து செல். அதை எல்லாம் பேச வாழ்க்கை. இது உலகத்தினுடைய இந்த போக்கின்படி மனப்பான்மையின்படி அல்லாமல் இறைவனுடைய மனப்பான்மையை பெற்றுக்கொள்வது. அது இறை மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு செய்கிறார். தேவ ஆவியானவர் நமக்கு உயிராய் ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த தேவ ஆவியானவருடைய சுத்த பிரசன்னம் நம்மை கடவுளுடைய இயல்பை, கடவுளுடைய மனதை கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் நமக்கு கடவுளின் மனதையோடு வாழ்வதற்குரிய அந்த அபிஷேகத்தை தருகிறார். நம்மோடு ஒத்துழைக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மோடு எல்லா விதமான காரியங்களிலும் ஒத்துழைக்கிறார். ஆக இந்த ஆவியின் வல்லமை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. எனவேதான் யோவானுடைய ரட்சிப்பிலே 1 வாசிக்கிறோம். அவர் அதன் மீது நம்பிக்கை கொண்டு வாழும் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அனைவரும் மனிதனுடைய இரத்தத்தினாலோ இச்சையினாலோ ஆனவருடைய உறவினாலோ பிறந்தவர்கள் ஆனாலும் கடவுளால் பிறந்தவர்கள். நம்பிக்கை தேவ ஆவியானவர் கொடுக்கின்ற நம்பிக்கை நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறது. நாம் இது உலகத்திலே மனித முறையிலே அது உடலினால் இச்சையினால் பிறந்திருந்தாலும் ஆனால் இந்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மை ஆவியுடையவர்கள் மாற்றுகிறது. இதெல்லாம் சொல்வார் யோவான் செய்தி 3 வசனத்திலே, மறுபடியும் பிறந்தாலும் நீங்கள் இறையாட்சியை பெற்றுக்கொள்ள முடியாது, இறையாட்சியை நீங்கள் உட்பட முடியாது. ஆனால் மறுபடியும் பிறக்க வேண்டும். இது மனித பிறப்பு என்பது நமக்கு முக்கியம் அல்ல. நாம் நமது பெற்றோர் வழியாக பிறந்த இந்த பிறப்பு அல்ல, மாறாக மீண்டும் கடவுளால் நாம் பிறக்க வேண்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தால் நாம் பிறக்க வேண்டும். எனவேதான் 29 வசனத்தை வாசிக்கிறோம். நேர்மையோடு வாழ்வதற்கு அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். 1 யோவான் 3:30 வாசிக்கிறோம். கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் எவரும் பாவம் செய்வதில்லை. அவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்திருப்பதால் பாவம் அவர்களை தீர்ப்பதில்லை. ஆக இந்த நேர்மையான வாழ்க்கை பாவமற்ற வாழ்க்கை. 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அனைவரும் கடவுளுடைய வல்லமையை கொண்டிருக்கிறார்கள். என்றால் இந்த உலகத்திற்குரிய வல்லமை அல்ல, மாறாக உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், மேல்மிக்கவராக இருக்கிறார். ஆக இந்த வல்ல தேவனை நாம் தாங்கி இருக்கிறோம். 1 யோவான் 5:1 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மெசியாவை நம்புவதை தவிர கடவுளிடமிருந்து பிறந்தவர் யார்? ஆக இறைவனின் நம்பிக்கை. யோவான் சொல்கிறார், ஆக உலகை நம்பிக்கை கடவுளுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தேவ ஆவியின் வல்லமையால் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது நமது வாழ்க்கை எப்படி மாறும்? கடவுளுக்குரிய நாம் மாறும். அப்படி என்றால்
நாம் தூய ஆவியின் அபிஷேகத்தை தாங்கியவர்களாக இருப்போம். இது தூய ஆவியின் அபிஷேகம் நம்மை என்னென்ன காரியங்களை உட்படுத்துகிறது என்ற நற்செய்தியை சொல்கிறார். ஆண்டவருடைய ஆவியின் கீழ் இருக்கிறது. அவர் என்னை நற்செய்தியை அறிவிக்க, விடுதலை செய்தி அறிவிக்க இருக்கிறாராக. இந்த நற்செய்தி எனக்கு விடுதலையை பெற்றுக் கொள்கின்ற காரணியை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நான் விடுதலை நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக சிறைகளுக்கு விடுதலை. மனித வாழ்க்கையிலே சிறைகளுக்கு பல்வேறு விதமான சிறைகளுக்கு நாம் வாழ்கிறோம். பல்வேறு விதமான சிறைகளுக்கு வாழ்கிறோம். இந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பார்வையற்றவர்களுக்கு பார்வை, கடவுளின் அருள் ஆண்டை எல்லோருக்கும் இணைக்கரிசி எனக்கு மகிமையின் ஆண்டை அறிவிப்பது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. எனவே அந்த அபிஷேகத்தை நாங்கள் கேட்போம். தேவ ஆவியின் வல்லமை எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை கொடுத்துவோம். தேவ ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். இந்த வல்லமை எனக்குள் இருக்கிறது. நானும் நற்செய்தியின் பணியாளராக, செவிக்கின்ற மகனாக, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்ற வல்லமை பெற்றவராக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு வாழ்வோம். இதை பெற்றுக்கொள்வோம். இதை ஒவ்வொரு முறை ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் இந்த நாளை நடத்துவாராக. ஆமென். பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை அதனால் நீ தந்தவற்றை ஒப்புக் கொடுத்து உமையை நாங்கள் பெற்றுக் கொண்டதற்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எங்கள் கடவுளின் செல்வாகும் என்னில் நிறைந்தவருக்கு ஒளியாக கிறிஸ்துவில் உமது வீட்டின் மறைவுகளை என்று வெளிப்படுத்தி சாவுக்குரிய எங்களது மனித தன்மையாக தோன்றிய போது அவருக்குரிய சாதாத்தன்மையின் ஆட்சியால் எங்களை குறிப்பிட்டு ஆகவே வானவர்களை வானவர்களோடு அரியர்களோடு தலைமை தாங்குவதோடு வான்படையின் அணிகளோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி கொண்டு வாடி முடிவின்றி சொல்வதாவது இவ்வாறு ஆண்டவர் இயேசு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாணவனாக அவர் பாடுபட உணவுகளில் உங்களுக்கு இணைத்தோம். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தன் சீடர்களுக்கு வைத்து அவர் கூறுகிறார்.
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நீங்களுடைய அருந்தியவில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மலையொரு மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுவீர்களை தூய ஆவியாரோடு செய்ய வேண்டும் என உமை தாழ்வு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரவிருக்கும் உமது திருவகையை நினைவு கொள்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்கராக எல்லா திருநங்கையோடும் உமது திருவகையை நினைவு படைச்சிருக்கிறோம். மேலும் உங்கள் துயில் குடும்பங்கள் சகோதர சகோதரிகளை எனக்கு ஒரு அனைவரையும் நினைவுடன் போது உமது திருமுகோடு எங்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளுடைய கண்ணினாய் எங்கள் தாயும் பாதுகாப்படையும் புனிதமாயா அவருடைய கடவுளான புனித யோசிப்பு புனித திருத்துவர்கள் இவருடைய உன்னதராய புனிதர் அனைவரும் நாங்களுடைய வாழ்வில் பங்கு தகுதி பெற்று உம் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றுவான மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியான எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீன்படியின் கட்டளையாக பிடிக்கப்பட்டு இறைவனையாக நாம் சொல்வோம். எங்களுடைய எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நடவடிக்கை மன்றாடுகின்றோம். இறந்திருப்பதையும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கணக்குமாக நாம் எதிர்நோக்கியும் பேரிடத்துக்காகவும் எவ்வீப்பராக இயேசு வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விடுதலை என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு உணர்ந்தேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவகையின் அமைதியை கண்ணோக்கி உமது திருமணத்தில் இருந்த அதற்கு அமைதியை ஒன்றும் நடத்துகிறார் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவரே, உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்குகிறார். இந்த சபையிலிருந்து கலக்கிவிட்டு நாம் பேர் பெற்றோர் நான் தகுதியற்றோர் நான் நாட்டு மட்டும் சொல்றேன்.
நன்றி கூறி கொண்டாடுவோம். எல்லா எங்களுக்காக புனிதமான எங்கள் வாழ்வில் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லா தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் நன்மையும் அன்னை ஆசீர்வாதம் உலகின் ஜீவின் வாழ்க்கைகளை அனுபவம் பெற சென்று வாழும் திருப்படி நம் வாழ்வில் தொடரட்டும். Amen.